12 மணிக்கே என் சின்ன பேத்தி கூட்டிகிட்டு வந்துட்டனா எங்கள் பெரிய பேத்தி நெடு பேத்தியே கூட்டிகிட்டு வரணும். அவன் நெடு பேத்தி ரொம்ப வாய் பேசினால போடி நடந்து வாடி, எனக்கு என்ன பிரச்சனைண்ணா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு நடந்து வா. இப்போ டியூஷனுக்கு 2 கிலோமீட்ரு நடந்து போ, எனக்கு என்ன பிரச்சனை. நான் வண்டியில் தான் இத்தனை நாள் கூட்டிகிட்டு இருந்தேன் மக்களே. ரொம்ப வாய் பேசுகிறா. என்கிட்ட பேசலாமா, ஒரு அம்மா கிட்ட ஒரு ஆயா கிட்ட பேசலாமா. பெரிய பேத்திய கூட அந்தளவுக்கு பேசுகிறதில்ல, வாய் பேசுகிறதில்ல. நெடு பேத்தி தான் ரொம்ப ஏற்று பேசினா. போ, நீ தான் அனுபவிக்கணும், நீ தான் கஷ்டப்படணும். ஏன்னா நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், முடியல. பாரு உக்காந்துட்டு சோள கதிர் சாப்பிட்றாளே அவளை தான் போய் கூட்டிகிட்டு வந்தேன். இவன் நடந்து அவன் 2 பேர் நடந்து வந்துட்டாங்க. அங்கேருந்து இங்கே மெயின் ரோட்டில் சாரதா காலேஜுக்கிட்டேருந்து ஸ்கூல்லேருந்து நடந்து வந்துட்டாங்க. வாங்க, சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கா மக்களே. எடுத்துகிட்டு போகலாமல ஆளுக்கு ஒன்று. அவங்க அப்பா அம்மாவையும் கொடுத்து அனுப்ப மாட்டேன்றாங்க. காலையில் எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா விட்டுட்டு வந்துடுறாரு. நான் சாயங்காலம் போய் கூட்டிகிட்டு வரேன். எத்தனை நாள் நான் கூட்டிகிட்டு வர முடியும்? நம்மளுக்கு வயசாகுதுல்ல. வயசானாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களை விடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஏற்று பேசினா நடந்து வா, எனக்கு என்ன அப்படின்னு இப்போ நடந்து வந்துட்டுருக்குறா. இப்போ நடந்து போகணும் டியூஷனுக்கு. வண்டி கொடுத்தா வண்டி ஓட்டுவா. 2 பேரை ஓட்டுவாளுங்க, வண்டி கொடுக்கல, நடந்து போகட்டும். எனக்கு என்ன, நம்ம வீட்டில் இருக்கிற வேலை பார்க்கலாம். சரியா? ஒரு லைக் போடுங்க.